கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த கால்பந்தாட்ட பயிற்சியாளர் தன்னுடைய மாணவர்களை எல்லாரையும் ஒரு பெரிய மேஜையின் விளிம்புகளிலே உட்கார வைத்து அவர்களுக்கு சில போதனைகளை செய்து கொண்டிருந்தார். உங்கள் வாழ்விலே ஒருபோதும் போதை மருந்துகளை உட்கொள்ள பழகாதீர்கள். உடற்பயிற்சி செய்து உடலை உருவாக்கி விளையாட்டின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு ஒருங்கிணைந்து விளையாட கற்றுக்கொண்டு இப்படி உங்கள் திறமையை மேம்படுத்த வேண்டுமே என்று போதை மருந்துகளோ ஊக்க மருந்துகளோ சாப்பிட்டு ஒருபோதும் உங்களை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். அது சட்டப்பூர்வமாகவும் தவறானது. உங்கள் இயற்கையான ஆற்றலை அது முழுவதுமாக குறைத்துவிடும். எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஒருவேளை பெரிய மேட்சுகளாக இல்லாமல் சிறிய மேட்சுகள் நடக்கும்போது அந்த விளையாட்டு வீரரை சோதிக்கும் வசதி அதிகம் இருக்காது. எனவே அந்த சமயத்திலே ஒரு அளவான மருந்தை உட்கொண்டு விளையாடி விடலாம் என்று நீங்கள் பழகிவிட்டால் பிற்காலத்திலே நீங்கள் ஒரு நாளும் சிறந்த வீரனாக முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருடைய உதவியாளர் ஒரு கடுமையான விஷப்பாம்பை தூக்கி அந்த மேஜையின் நடுவிலே போட்டார். அது தன்னுடைய நாக்கை திருத்திக் கொண்டு தலையை இங்கும் அங்குமாக அசைத்து சுற்றிலும் இருப்பவர்களை பார்த்தது. அவ்வளவுதான், எல்லாரும் அலறி அடித்து நாலா திசையிலும் ஓடிவிட்டார்கள். அப்பொழுது பயிற்சியாளர் மட்டும் அமைதியாக அந்த பாம்பின் தலையை பிடித்து வாளை கழுத்திலே சுற்றி கொண்டு, வாங்க வாங்க, உங்களுக்கெல்லாம் கற்பிப்பதற்காக ஒரு ரப்பர் பாம்பை இப்படி என்னுடைய உதவியாளர் தூக்கி போட்டார், இது ஒன்றும் செய்யாது என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி அழைத்து அவர்களிடத்திலே சொன்னார், இந்த பாம்பை கண்டதும் எப்படி விலகி ஓடுகிறீர்கள்? இப்படித்தான் தீமையான மருந்துகள் ஊக்க மருந்துகள் இவற்றை கண்டு நீங்கள் விலகி ஓட வேண்டும். அவை நிஜமானவை, நிஜமாகவே தீங்கு செய்யும் என்று அவர்களுக்கு கற்பித்தார். எபிரேயர் 3:13 உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எரேமியா 10:2 புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நாம் தீமைகளை தூரத்திலே கண்டு விலகி ஓட வேண்டும். அவற்றை கொஞ்சமாகிலும் அனுமதித்தால் அதனால் தீமை உண்டாகும். எனவே கர்த்தருக்கு முன்பாக நாம் நன்மையானவர்களை கற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.